கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக, ஆண்டவராக, தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வேண்டும் என்று கொலோசையர் 2:6 நாம் படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நாம் வளர வேண்டும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். வளர்ச்சி மிக முக்கியம். ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தைக்கு வளர்ச்சி வர வர பெற்றோருக்கும் வேண்டியவர்களுக்கும் நல்ல சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த குழந்தை கைகால் அடித்து அது சத்தமிட்டு அது விளையாடும்போது பெற்றோருக்கும் வேண்டியவர்களுக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தை வளர வேண்டும். குழந்தை வளரவே செய்யாமல் இருந்தால், ஐயோ இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பெற்றோர் கவலைப்படுகிறது மட்டும் இல்லை, அதை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு வருவதற்கு எவ்வளவோ பிரயத்தனங்களை எடுப்பார்கள். குழந்தை வளர வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும். வளர வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ள வேண்டும். இங்கே நான் வாசித்தோம் 6ஆம் வசனத்தில், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே எங்கும் வேர் கொள்ளக்கூடாது. ஒரு சமயத்தில் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்த போது ஒரு சகோதரி அங்கே சாட்சி சொன்னது. சாட்சியில் நான் அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கும்போது ஒரு அஞ்ஞானத்தின் காணிக்கப்பட்டு இருந்தது. அஞ்ஞானிகளுடைய காணிக்கப்பட்டி ரோட்டங்கரையில் அதில் போடணும்னு எனக்கு உள்ள ஆவியில் எனக்கு ஒரு ஏவுதல் உண்டாச்சுது. கர்த்தர் சொன்னார் அங்கே காணிக்க போடுன்னு. போட்டுட்டேன்னு சொன்னது. ஆண்டவர் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதை அவர் வெறுக்கிறார். ஒருவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தேவனோ ஒருவர் என்று கலாத்தியர் 3:20 சொல்லுகிறது. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவருக்குத்தான் காணிக்க கொடுக்க வேண்டும். அவருக்குத்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து கீழே நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒருவரிடத்தில் தான் அன்பு கூற வேண்டும். அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவரில் தான் நம்ம வளர வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். ஒரு செடியை நாம் மண்ணில் நடுகிறோம், அதுக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம், உரம் போடுகிறோம். அது வேர் போட்டு மண்ணில் வேர் போட்டு வேரானது அந்த மண்ணில் இருக்கிற சாரத்தை உறிஞ்சி எடுத்து செடிக்கு கொடுக்கிறது. அதனால் செடி தளிர்க்கிறது, செடி வளர்கிறது, அது செழிக்கிறது. பின்பு பூத்து குலுங்கி காய்த்து கனிகளை கொடுக்கிறது.
அப்போ நாம் தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்கிற மக்களாக மாற வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்க வேண்டும், பிரியமான கனி கொடுக்க வேண்டும். இது மண்ணின் சாரத்தை உறிஞ்சி எடுத்து வளர்ந்து கனி கொடுக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே வேர் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய போதனைகளினாலே நாம் அலைப்புண்டு தெரியக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அந்நிய போதனைகளில் நாம் வேர் போடக்கூடாது. அந்நிய போதனைகளை நாடி தேடக்கூடாது. அந்நிய போதனைகள் தேவனுக்குரியதல்ல. தேவனுக்குரியது யாவும் இயேசு கிறிஸ்துவுடையது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடையதெல்லாம் தேவனுடையது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் போட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் போட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு வேண்டிய எல்லா சாரங்களையும் சத்து பொருட்களையும் நாம் உறிஞ்சி எடுத்து கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏன் வேர் போட வேண்டும்? 9ஆம் வசனத்தில், ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:9. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அப்போ நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டும் வேறுபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே வேறுபட்டால் கலப்படம் ஆகிவிடும், பரிசுத்தம் போய்விடும். அல்லேலூயா. அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது. பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய 2 குமாரர், ஹல்லேலூயா, நாதாபும் அபியும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று நாம் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்நிய அக்கினி. இப்போ தீ அடுப்பில் எரியுது, நம்ம வீட்டுக்குள்ளே அடுப்பில் எரியுது, வெளியே ஒரு இடத்துல எரியுது. தீ பார்வைக்கு எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். பார்வைக்கு ஒன்று போல தான் இருக்கும். தேவ சமூகத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டிய தூபம் காட்டுவதற்கு தூபகலசத்தில் அக்கினி போட்டு அவங்க அதன் மேலே தூபத்தை போட்டு தூபம் காட்ட வேண்டும். அதற்கு அவங்க எடுக்க வேண்டிய அக்கினி பலிபீடத்தில் எரிகிற அக்கினியிலிருந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து இறங்குகிற அக்கினி தான் அந்த பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கும். வெளியிலே எரிகிற அக்கினியிலிருந்து அக்கினியை எடுத்து அதில் தூபம் போடக்கூடாது. அநேகர் அந்நிய தெய்வங்களுடைய போதனைகளிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அதெல்லாவற்றையும் எடுத்து பைபிள் இதோடு இணைச்சு ஆண்டவரை காட்ட, தூபம் காட்ட அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி செய்யும்போது கடைசியில் அவங்க கலப்படமாகி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்ற நிலைமைக்கு போய்விடுவார்கள். ஆகவே
நாம் வேர் கொள்ளுவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் வேர் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளும்போது நாம் தேவனில் வேர் கொள்ளுகிறோம். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் தான் தேவன் வாசமாயிருக்கிறார். ஆவியான தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே தான் வாசமாயிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் வேர் கொள்ளும்போது அவன் தேவனில் வேர் கொள்ளுகிறான். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவனுக்குள்ளே வருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரில் வேர் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. நாதாபும் அபியோவும் அந்நிய அக்கினியை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த போது கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தே அடித்து போட்டார். ஆகவே அவர்கள் அங்கே செத்தார்கள். அந்நிய அக்கினியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து உள்ள செய்தி அல்லாமல் அந்நிய செய்திகளை கொண்டு வருகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவருக்குள்ளே தான் ஆழமாய் வேர்படணும். ஆழமாய் வேர்படணும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அவருக்குள் வேர் கொள்வது எப்படி என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தை வளரணுன்னா நல்ல சுத்தமான பாலை வாங்கி கொடுப்பாங்க. நோய் உண்டாகிற பால் இல்லை, சுத்தமான பாலை குழந்தைக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனம்தான் களங்கமில்லாத ஞானப்பால். வளர வேண்டுமானால் திருவசனத்தில் ஆழமாய் வேர் கொள்ள வேண்டும். திருவசனத்தில் ஆழமாய் வேர் கொள்ள வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வசனத்தில் ஆழமாய் நாம் வேர் கொள்ளும்போது அவர் ஒருவரே தேவன் என்பதை நாம் தெளிவாய் கண்டுகொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களுக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாதிருக்க மனதாயிருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் அறியக்கூடாது. அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர். ஆகவே திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் குடிக்க வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை நன்றாக நாம் அலசி அறிய வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளே என்று இயேசு சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேறுபடுதுன்னா ஆராய்ந்து பார்க்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து
கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது தான் வேர் போடுவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேர் போடுவது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை தான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளது மட்டும் அல்ல, அவருக்குள் வேர் கொள்ளணும், ஆழமாக வேர் போடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொன்னபோது 4 விதமான நிலங்களை சொல்லி அதில் ஒன்று கற்பாறையான இடத்துல விதை விழுந்தது. ஆழமாக வேர் போட அதில் மண் இல்லாததுனால சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் வந்தவுடனே அது பட்டு போயிற்று என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ள வேண்டும். நான் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற என்னுடைய வாலிப நாட்களில் அநேக ஊழியக்காரங்க சொன்னாங்க, நீ இப்படி படிக்கக்கூடாது, இப்படி படித்தா பைத்தியம் வந்துடும், இப்படி பைபிளை படிக்கக்கூடாது, குழப்பம் வந்துடும் என்றெல்லாம் சொன்னார்கள். எனக்கு உடனே வந்த இது பதில் மனசில் வந்தது என்னன்னா, இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று அவர் சொன்னார். ஆக வேதத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமாய் நாம் தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து படிக்க வேண்டும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் பொன்னை போல நாடி புதையலை தேடுகிறது போல நீங்கள் தேடுவீர்களானால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறிய அறிவை கண்டடைவாய். ஆண்டவருடைய வார்த்தையை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாய் ஆகியல். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ ஆழமாக வேர் போட்டு, நல்ல வேர் போட்டு, நல்லா தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும். அது இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் சொல்லி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அழிவில்லாத வாழ்வாகிய நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை கொடுப்பது வேதவசனம். ஆகவே இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியமான காரியம்.
அதோடு கூட வளர வேண்டும். நாம் வளர்ந்து பூர்ண பரிசுத்தவான்கள் ஆகும்போது ஆண்டவர் இயேசு நம்மை மறுரூபப்படுத்தி பரலோகத்தில் அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் உட்காரச் செய்வார். இதுதான் நமக்குரிய கடைசி நம்பிக்கை. ஆகவே அவரோடு கூட உட்காரும் பாக்கியத்தை நாம் அடைவதற்காக நாம் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வளர வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வேண்டும். அதே வசனம் கொலோசியர் 2:6 அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் மட்டுமல்ல, அப்படி வேர் கொண்டவர்கள் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் கனி கொடுப்பார்கள். ஆண்டவர் விரும்புகிற கனி அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவருக்குள் வேர் கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதான் தேவன் இருக்கிறார், தெய்வத்துவம் இருக்கிறது. ஆலயத்தில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆலயம் பிதாவுடைய வீடு. ஆட்டுக்குட்டியானவர் இயேசுதான் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள் தான் பிதா வாசமாக இருக்கிறார். ஆவியான பிதா வாசமாக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள ஆழமாக வேர் போடும்போது நாம் பிதாவுடைய தேவனுடைய எல்லா குணாதிசயங்களையும் பெற்று அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாகவும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்குள் வேர் கொண்டவர்களாயிருந்தால் போதாது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்கு மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அவரை தவிர வேறொருவரை நம்பக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ குலத்துக்குள்ளே கூட வேளாங்கண்ணி மாதா, அந்தோணியார், மரித்த புனிதர்களை அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அவர்களெல்லாம் தொழக்கூடிய ஒரு மகா பரிதாபமான ஒரு நிலைமை கிறிஸ்தவ கோலத்துக்குள்ளே இருக்கிறது. அவர் ஒருவரை தவிர வேறு ஒன்றையும் அறியக்கூடாது. சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றை நீங்கள் அறியாதிருக்க மனதாயிருந்தேன் என்று சொல்லியிருக்கு. வேறொன்றையும் அறியக்கூடாது, வேறு யாரையும் அறியக்கூடாது, வேறு யாரையும் தொழக்கூடாது, வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் ஒருவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவருக்குள்ளே தான் வேறு கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்களாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டப்பட்டவர்களாக வேண்டும். ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் அந்த வீட்டில் உள்ள அடியில் மூலைக்கல் வைக்கிறாங்க, அதுக்கு மேலே அஸ்திபார கற்களை வைக்கிறாங்க, பெரிய கற்களை. அதுக்கு மேலே சுவர்கட்டுக்குள்ள கல்லுகளை வைக்கிறாங்க. அஸ்திபாரத்துக்கு பலமான கல்லை கொண்டு வைக்கிறார்கள். நல்ல தேடி தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லை அஸ்திபார கல்லாக மூளைக்கல்லாக வைக்கிறார்கள். அந்த மூளைக்கல்லாய் வைக்கப்படுற கல் அசையாமல் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், பெரிய கல்லாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கல்லின் மேல் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது.
போடப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. அப்போ ஒரே ஒரு அஸ்திவாரம்தான் உண்டு. ஏசாயா 26:16 இதோ நான் அஸ்திவாரமாக ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் அது வெளியேற பெற்றதும் திட அஸ்திவாரமுள்ள மூலைக்கல்லாயிருப்பான், அதில் விசுவாசம் வைக்கிறவன் பதறான். அஸ்திவாரமாக ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் தட அஸ்திவாரமுள்ள மூலைக்கல்லாயிருக்கும், அதில் விசுவாசம் வைக்கிறவன் பதறமாட்டான். அல்லேலூயா. ஆகவே அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அஸ்திவார கல் இயேசு கிறிஸ்து. அஸ்திவார கல் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டப்பட்டவர்களாகணும். நாம் தேவனுடைய வீடாக இருப்போம் என்று எபிரேயர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே தேவனுடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாமே தேவனுடைய வீடாக இருப்போம். நாம் தேவனுடைய வீடாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் ஹல்லேலூயா மத்தேயு 16:18 ஹல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்து என்கிற கல்லின் மேலே நம்ம வீடு கட்டப்படணும், நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். கிறிஸ்துவின் மேலே நிற்கிற கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க பதறவே மாட்டாங்க. பாதாளத்தின் எந்த வாசல்களும், பாதாளத்தின் எந்த வாசல்களான பிசாசின் தொல்லைகளும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர் கிறிஸ்து. பிசாசை அழித்தவர் கிறிஸ்து, பிசாசை ஜெயித்தவர் கிறிஸ்து. அவர் தேவன். அதனால் கிறிஸ்து என்கிற அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. அந்த கல்லில் விசுவாசம் வைக்கிறவன் பதறான் என்று ஏசாயா 28:16 சொல்கிறது. ஏன்னா அது திட்டாஸ்திபாரமுள்ள மூலைக்கல். அது அங்கேயும் இங்கேயும் நழுவாது, அங்கேயும் இங்கேயும் உறுதி கட்டு அசையாது. உறுதியானது, உறுதியான அஸ்திபாரக்கல், மூலைக்கல். அதில் விசுவாசம் வைக்கிறவன் பதறமாட்டான். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவன் பதற வேண்டிய அவசியமே இல்லை. முழு இருதயத்தோடும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவர்கள் தோற்று போவதில்லை. இயேசு ஜெயித்தார். நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்ள வைக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8 சொல்லும்போது கடைசியில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவை விட்டு பிரிக்கப்படக்கூடாது
36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ கிறிஸ்துவோடுள்ள ஐக்கியத்திலிருந்து நம்ம பிரியக்கூடாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவன், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம். 38ஆம் வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் இருக்க வேண்டும். அவரை விட்டு நம்மை பிரிக்க முடியாத இதில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு, அடுத்தபடியாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்கு வெளியே போகக்கூடாது, அவருக்கு வெளியே போகக்கூடாது, அவருக்குள் நடக்கணும். அவருக்குள் நடக்கணும்னா அவர் சொல்லுகிறபடி நடக்கணும், அவருடைய கட்டளைப்படி நடக்கணும், அவருடைய வார்த்தைப்படி நடக்கணும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறன்னு சொன்னார். அவர் அப்படி நடத்துவார். அல்லேலூயா. அவருக்குள் நடக்கணும். அடுத்தது, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்படணும். விசுவாசத்தில் உறுதிப்படாமல் இருக்கும்போது தான் அங்கலாய்ப்பு வருகிறது. இப்படியா அப்படியா, சுகம் ஆகுமா ஆகாதா, இயேசு குணாக்குவார்னு விசுவாசத்தா, அப்படித்தான். அதில் சந்தேகப்படுவதற்கு இடமே இல்லை. கைவிடவே மாட்டார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நாம் உறுதிப்படணும். யூதா நிருபத்தில் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இப்போ விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் உறுதி இல்லாதவர்களாக இருந்தால் காற்றடிக்கிற திசையெல்லாம் நம்ம சாய்கிறவர்களாக இருப்போம், ஓடுகிறவர்களாக இருப்போம், அங்கே இங்கே அலசடிப்பட்டு ஓடுகிறவர்களாக இருப்போம். ஒரு நன்மையும் வராது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும், சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மை வர வேண்டும் என்றால், நமக்கு உறுதியான வெற்றி வர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் உறுதியற்றவனாய் இருக்கவில்லை. 75 வயதில் உனக்கு குழந்தையை தருவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஆனால் 25 வருஷம் கழியுது, 100 வயசு ஆகுது, 99 வயது வரைக்கும் இல்லை,
99வது வயதில் ஆண்டவர் ஒற்ப கால திட்டத்தில் நீ குழந்தையை பெற்றுக்கொள்ளா என்றார். 100வது வயதில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்தான். நமக்கு ஒரு பரலோக வாழ்வு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய சுதந்திரம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அதுதான் நம்முடைய சொந்த நாடு, அதுதான் நம்முடைய சொந்த வீடு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது நம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று 21ஆம் வசனம் பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மை அவரை போல் அவர் மாற்றுவார். அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது. அவருக்கு ஒப்பாக இருப்போம், பிதாவுக்கு ஒப்பாக இருப்போம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம். இதுதான் நம்முடைய மேலான நம்பிக்கை. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தில் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவரை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தத்தில் நம்முடைய விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் செய்யும்போது, அதிகமாக ஸ்தோத்திரத்தை செலுத்தும்போது நாம் விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் விசுவாசத்தில் பெறுகிறவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தின் மூலம் விசுவாசித்து ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகி பின்பு அல்லேலூயா அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஸ்தோத்திரம் தேவனை துதிக்கும்போது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாகி கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக விளங்குவோம். ஆமேன். கர்த்தர் நம்மை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருந்த உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதியும். பலவீனரை தாங்க வேண்டும் என்று சொன்னீரே, பலவீனரை அப்பா நீர் தாங்கி பலவீனரை பலத்தினால் இடைகட்டும், வியாதியஸ்தரை குணமாக்கும், பலவீனப்படுத்துகிற ஆவிகளால் தாக்குண்டவர்களை ஆவிகளுடைய கட்டிலிருந்து அப்பா நீர் விடுதலையாக்கி அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை அவர்களுக்கு கொடுத்து விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி பூரண பரிசுத்தவான்களாகி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்தர் யாவருக்கும் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.